இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PLR கண்டென்ட், ப்ரைவேட் லேபிள் ரைட்ஸ் கண்டென்ட். ஸோ அப்படின்னா என்ன, இதை வந்து எப்படி உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த PLR கண்டென்ட் எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ப்ரைவேட் லேபிள் ரைட்ஸ் கண்டென்ட், அதாவது PLR பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாரு. இந்த PLR கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாக்கரில் போட்டு நம்ம ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணால் அவங்க வந்து அப்ரூவ் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. அண்ட் அவருக்காகவும் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம சேனலில் இன்னும் பேசவே கிடையாது. ஸோ அதனால் அந்த ரீசனுக்காகவும் இந்த டாப்பிக்கை பற்றி இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இந்த ப்ரைவேட் லேபிள் ரைட்ஸ் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்சைட், 2-3 வெப்சைட் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் குறிப்பிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா PLR.me அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். இதை நான் வந்து கூகுள் குரோம் ப்ரௌசரில் கூட எப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணியே நான் வந்து காமிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ PLR கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போடுங்க. ஸோ PLR கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸோ மொதல் ஒரு வெப்சைட் வரும், PLR.me அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டை தான் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறையா கண்டென்ட் வந்து இங்கே பெய்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 2 கிரெடிட் மட்டும் தருவாங்க. ஸோ ஒவ்வொரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து தருவாங்க. நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் இந்த மாதிரி ஸ்கோர் மாதிரி உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக வந்து பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இத்தனை கிரெடிட் வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இத்தனை கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காயின் மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 2 கிரெடிட் மட்டும் தான் தந்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ரைவேட் லேபிள் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் என்ன டாபிக் வந்து தேடுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட கண்டென்ட் வந்து இங்கே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் மோடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் போட்டு அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் மோடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஆக்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அப்ரூவல் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுடைய அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு மோடிஃபை பண்ணி போகிறீங்களோ அந்த அளவுக்கு அது இருக்குது. இது வந்து 100% வந்து நான் கேரண்டியாக வந்து சொல்ல முடியாது. இது வந்து மேபி உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். நீங்கள் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஸோ இந்த PLR கண்டென்ட் அப்படிங்கன்னா நீங்கள் எந்த டாப்பிக்கில் வேணாலும் நீங்கள் கண்டென்ட் எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து பிளாக்கர் போஸ்ட் போட்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இது வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து கேரண்டியாக அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் கண்டென்ட் எடுத்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிக்கிறேன். மற்றபடி நீங்கள் இதில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் இப்போ பை பண்ணுங்கள், இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் நான் வந்து போக கிடையாது. இப்படி இந்த மாதிரி PLR கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த PLR பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இவங்களோட அஃபிஷியல் சைட் நீங்கள் ஹோம் பேஜ் வந்தாலே போதும். ஸோ ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த PLRனா என்ன, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த PLR கண்டென்ட்டை வச்சு நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோர்சஸ் இந்த மாதிரி வந்து மேக் பண்ண முடியும். ஒர்க் ஷாப், வெபினார், பிளாக் கண்டென்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும். சோசியல் போஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இமெயில்ஸு, ஹேண்ட் அவுட்ஸு, லீட் மேக்னட், கண்டென்ட் அப்கிரேடு, ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே இதில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வீடியோவும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். வீடியோவும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்து நீங்கள் யூடியூப்லேயும் போட்டுக்க முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அதே கண்டென்ட்டை நீங்கள் வேறு யூஸரும் வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே கண்டென்ட்டை வந்து மல்டிபிள் யூஸர் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளாக்கரில் ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% வந்து ஆக்சன்ஸ் அப்ரூவல் தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ் வெப்சைட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நியூஸ் தான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா தமிழ் நியூஸ் சேனல்லையும் சரி, அவங்களுடைய அஃபிஷியல் சைட்லையும் சரி அந்த நியூஸை பற்றி போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி போட்டிருந்தாலுமே கூட கூகுள் வந்து அது வந்து பிளாக் பண்ணுறதுலாம் வந்து கிடையாது. ஸோ யார் வந்து போட்டாங்க, அண்ட் எத்தனை வியூஸ் வந்து அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு வந்துருக்கு, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டு அவங்க வந்து SEO வந்து ரேங்கிங் கீவேர்ட்ஸ் போட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் போட்டக்கூடிய போஸ்ட் வந்து காட்டணும், எந்த வெப்சைட்டில் 2வது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆர்டர் பிரகாரம் அவங்களுக்கு வந்து பிரிச்சணுமே தவிர அது வந்து பிளாக் வந்து பண்ணாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி அண்ட் அது வந்து மோடிஃபை பண்ணி உங்களுடைய செயலில் நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் கிடைக்காம போகிறதுக்கும் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி ரேங்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் பிரகாரம் அந்த ரேங்கிங்குமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா?
ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான ஏதோ ஒரு விளம்பர மாதிரியான ஒரு வீடியோஸ், இல்லை உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோஸ், இல்லைனா கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சன்ஸை பற்றிலாம் அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸோட அந்த ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு வந்து முக்கியம். ஸோ அது வந்து சேல்ஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டும் வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஆன்லைன் வந்துட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் நேம்லேயே ஒரு வெப்சைட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாருக்கும் தெரியணும், மக்களுக்கு வந்து ஆன்லைனில் தெரியணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து எஸ்இஓ கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் டெய்லி வந்து அவங்க அப்டேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, அதுக்கு உண்டான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து டெய்லி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய வெப்சைட் வந்து ஒரு 4 யூஸருக்கு வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் எஸ்இஓ கண்டென்ட் வந்து போட்டாகணும். பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஓரியன்டாக அதிகமான டைம் வந்து அதுக்குன்னு செலவு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் உட்காந்து எழுதிக்கிட்டுலாம் வந்து இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷனலே வேறு. புரியுதுங்களா? ஸோ பட் ஆனால் அவங்க வந்து வெப்சைட் வச்சிருக்காங்க. ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற வந்து ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து பிஎல்ஆர் கண்டென்ட் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் இதில் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எத்தனை கண்டென்ட் சம் ஒரு 10 கண்டென்ட்டுக்கு வந்து இவ்வளோ கிரெடிட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி இந்த பிஎல்ஆரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துங்க. இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட் வந்து இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த பிஎல்ஆர்னா என்ன, இதனால் வந்து என்ன பெனிஃபிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த கண்டினியூ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஒன்று பெரிய டாப்பிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் கிட்ட உங்களுக்கு வந்து இருக்கும். இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அண்ட் இதை வந்து எப்படி நீங்கள் பயன்படுத்துறது, இதில் என்னென்ன இப்போ வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும், உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அதை வந்து எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இதில் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரைஸிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் இந்த ப்ரைஸிங். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வெப்சைட் வந்துருக்குது. ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒவ்வொரு மாதிரி மேபி பேக்கேஜ் வந்து மாறுபடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து கரண்ட் ஃப்ரீ பிளானில் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து 2 கிரெடிட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஃப்ரீ கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மட்டும் தான் பெர் மந்த் வந்து தருவாங்க. ஸோ 2 கண்டென்ட்டுக்கு இவ்வளோ கிரெடிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேல்யூ உள்ள கண்டென்ட் மட்டும் தான் நான் வந்து இதில் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த பெய்ட் சர்வீஸ் அதுக்கு வந்து எவ்வளோ, என்ன மாதிரியான பேக்கேஜு, ஸோ மந்த்லி வந்து எவ்வளவு, எத்தனை கண்டென்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ இந்த ஃப்ரீ கிரெடிட்லேருந்து நம்ம வந்து எப்படி கண்டென்ட் வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மேலே வந்து போங்க. ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சர்ச் ப்ராடக்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நான் வந்து பிளாக்கர் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ மேபி இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ எஸ்இஓ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டெய்லி எஸ்இஓ டிப்ஸு, இமெயில் செக்யூர்ஸ் அப்படின்னு சொல்லி இது 20 கிரெடிட் வந்து சொல்கிறாங்க. ஃபேக்டர் தட் ஆர் அஃபெக்ட் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஓகேங்களா? ஸோ இது வந்து எஸ்இஓ பற்றி எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு கிரெடிட் தான். புரியுதுங்களா? ஸோ கீழே வந்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து எஸ்இஓ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் தான். ஸோ இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். டவுன்லோட் ஆகுது என்னன்னு தெரில. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. ஸோ ஐ திங்க் ஓகே. ஸோ கீழே வந்து பாருங்கள், டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. ஒரு ஜிப் ஃபைலாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்குது. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து எனக்கு ஒரு கிரெடிட் வந்து டிடெக்ஷன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டோட்டலாக வந்து 2 கிரெடிட் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஒரு கிரெடிட் தான் இருக்குது. ஓகே. இது வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்குறாங்க. பட் இது எத்தனை பேஜுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ 3 ஃபார்மேட்லையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. அண்ட் ஓகே. ஸோ டாக்குமெண்ட்டு, பிடிஎஃப் அண்ட் டெக்ஸ்ட்டு, ஸோ 3லையுமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பிடிஎஃபே கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே. ஸோ இது வந்து எத்தனை பேஜுக்கு இருக்குது, ரொம்ப சின்ன கன்னடா இல்லை பெரிய கன்னடான்னு தெரில. ஸோ மேபி அந்த கிரெடிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேஜஸ் கூட உங்களுக்கு வந்து மாறலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், சிஓ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு கண்டென்ட். புரியுதுங்களா? ஸோ கண்டென்ட் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ ஐ திங்க் வந்து ஒரு 600-700 வேர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 3 பேஜ். ஸோ இந்த 3 பேஜ் வந்து சோசியல் எஸ்இஓ சோசியலா. ஓகே. எஸ்இஓ
சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இதை பற்றி டாபிக் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இது வந்து இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய பிளாக்கரில் போட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோடிஃபை பண்ணி நீங்கள் போட்டுங்க. பட் இதுக்கு வந்து உங்களுக்கு 100% வந்து AdSense அப்ரூவல் கிடைக்குமான்னு எனக்கு வந்து கேரண்டி வந்து சொல்ல முடியாது. பட் நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி இதில் தேடுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக உங்களால் எழுத முடியலை, இல்லை உங்களுக்கு வந்து டைம் இல்லை, உங்களுடைய ப்ரொஃபஷனல் வந்து வேறு மாதிரி இருக்குது, பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணது. மற்றபடி இதுலேருந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணி உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்றது எல்லாமே அது உங்களுடைய ரிஸ்க் தான். புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.